முக்கிய செய்தி. சூரியனை ஆராய இஸ்ரோ அனுப்பிய ஆதித்யா L1 சூரிய காற்றின் எலக்ட்ரான்கள் நிலையை கண்டறிந்துள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களையும் நம்ம செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். சூரியன் குறித்த ஆய்விற்காக விண்ணில் செலுத்தப்பட்ட ஆதித்யா L1 விண்கலம் தற்போது சூரிய காற்றினுடைய தாக்கத்தை கண்டறிந்திருக்கிறது. குறிப்பாக சூரிய காற்றில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் நிலையை ஆதித்யா L1 முழுமையாக கண்டறிந்திருப்பதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கின்றனர். விண்கலத்தில் பொருத்தப்பட்ட பாப்பா எனும் கருவி சூரிய காற்றின் எலக்ட்ரான் நிலையை முழுமையாக கண்டறிந்திருப்பதாகவும், லெக்ராஞ்சியன் L1 புள்ளியில் தொடர்ந்து சூரியனை நோக்கி எவ்வாறு கண்காணிப்பு பணியில் ஈடுபடும் ஆதித்யா L1 சூரிய காற்றினுடைய எலக்ட்ரான் மற்றும் அயனிகளை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விண்வெளி வானிலை நிலைகளை கண்டறிவதில் பாப்பா இந்த PAP இந்த பாப்பா கருவி தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும், சூரியனின் கரோனாவில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் தகவல்களை இஸ்ரோ தற்போது பகிர்ந்திருக்கிறது. குறிப்பாக L1 புள்ளியில் இருந்து சூரியனுடைய அந்த வெப்ப மாறுபாடுகள் மற்றும் அதிலிருந்து வெளியக்கூடிய அந்த கதிர்வீச்சுக்கள் மற்றும் மின்காந்த அலைகள், விண்வெளியில் நிலவக்கூடிய மின்காந்த அலைகள் ஆகியவற்றையெல்லாம் L1 புள்ளியில் இருந்து ஆதித்யா விண்கலமானது பரிசோதனை மேற்கொண்டு வருகிறது. தொடர்ச்சியாக ஆதித்யா L1 அனுப்பப்பட்டதில் இருந்து அது சேகரிக்கக்கூடிய தரவுகள் அனைத்தையுமே சிறப்பாக செயல்பட்டு வழங்குவதாகவும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.